Okay, listen. So exercise 1.7 question number 3. Important one, 5-mark question. Already annual exam question. So by using Gaussian elimination method, balance the chemical reaction equation. அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. So the equation பொறுத்த வரைக்கும் C2H6 plus O2 goes to H2O plus CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேலன்ஸ் பண்றோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க ஏதோ சம் நம்பர் வரணும், இங்க சம் நம்பர் வரணும், இங்க சம் நம்பர் வரணும், இங்க சம் நம்பர் வரணும். கரெக்டாமா? அது பேலன்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். புரியுதா? ஏன்னா நம்ம ஆன்சர் சொல்ல போறோம்னா மேபி அது ஹோல் ரியல் நம்பர்ல தான் நம்ம சொல்லுவோம். பட் இங்க ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் வராது. அப்படிதானே? எங்க நெகட்டிவ் பாத்துக்கிறீங்களா பேலன்ஸ் பண்ணும்போது? ஸோ நெகட்டிவ் வராது. பாயிண்ட் நம்பர் 1. ஃபிராக்ஷன் வருமா அப்படின்னா ஃபிராக்ஷன் வரலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது. பட் அதை என்ன பண்ணுவாங்க, ஃபிராக்ஷன் இல்லாம மாத்தி கனெக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ அதனால இப்ப நம்ம எந்த மாதிரி நம்பரை சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா we are searching only for positive integers. ஸோ எப்படி ஆன்சர் வந்தாலும் கடைசியா என்ன பண்ணணும், எந்த பாசிட்டிவ் இன்டீஜர், அதுவும் எந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜருக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதோ அதை நம்ம எழுதுவோம். மீனிங் புரியுதா? சரி, இப்போ அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது, இப்படி எடுத்துக்கலாம். லெட் x suffix 1 into C2H6 x1 ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து பிளஸ் x2O2 இது ஏதோ ஒரு நம்பர் goes to x3H2O plus x suffix 4 CO2. This is equation number 1. நம்முடைய x1, x2, x3 and x4 கண்டுபிடிச்சு எழுதணும். Since this x1, x2, x3 and x4 are எங்க இருக்கிற நம்பர், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். புரியுதா? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நம்ம as usual நம்ம மெத்தட் வந்து ரியல் நம்பர் தான் எழுதுவோம். கடைசியா எந்த ஸ்மாலஸ்ட் நம்ம பாசிட்டிவ் இன்டீஜருக்கு இந்த பேலன்ஸ், இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரியாமா? ஓகே. ஆக நெகட்டிவ்ல ஆன்சர் தர முடியாது, ஃபிராக்ஷன்ல இருக்கலாம் மேபி, பட் அதை கன்வெர்ட் பண்ணி தான் வருவோம் எப்பவுமே. இப்போ சப்போஸ் இங்க 1/7 வருதுன்னா எல்லா பக்கமும் 7ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். சரி, அதனால ஃபிராக்ஷன் இல்லைன்றது அவசியம் இல்லை. கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது ஃபிராக்ஷன் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா நெகட்டிவ் தான் வர முடியும். சரியாமா? ஓகே. இப்போ இதை யூஸ் பண்ணி 1, 2, 3, 4 நல்லா கவனிங்க. 4 வேரியபிள் இருக்குங்க. அதானே x1, x2, x3 and x4 வேரியபிள் சொல்றதை விட 4 unknowns. கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 unknowns இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வரப்போகுது. சரியா? இப்ப ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது வரைக்கும் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த சம்ல ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம சால்வ் பண்ணணும். சரி, அதை செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் எது பாருங்க, C இருக்குது, H இருக்குது, O இருக்குது. வேற என்ன இருக்கா பாருங்க, வேற எதுவும் கிடையாது. CHO, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், 3 தான் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு முறையும் இப்படி போட்டுங்க. இதை கொஞ்சம் ஈஸியா செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்லயும் நமக்கு இருக்கிறது CHO தான். அடுத்து பிளஸ் மறுபடியும், ஏன்னா இங்க இருக்கிற மேக்சிமம் எழுதிடுறேன். CHO implies அதே மாதிரிங்க. இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். CHO பிளஸ் CHO அப்படி போட்டுங்க. புரியுதா? இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கவனிங்க, x1 எங்க இருக்கு,
சரியா? x1 இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை கார்பன் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. 2. ஹைட்ரஜன் 6 அப்படி போட்டுங்க. ஆக்சிஜன் இருக்கா? இல்ல. அப்படி போட்டு. தட் இஸ் 0. அடுத்து பாருங்க. இதுல இருக்கிறது எது மட்டும்தான்? ஆக்சிஜன் மட்டும்தான். தட் இஸ் 2. வேற எதுவும் கிடையாது. கரெக்டா? அது மேல x2 அப்படின்னு நம்ம போட்டுப்போம். x2 இன்ட்டு அப்படின்னு மல்டிப்ளை பண்ண போறோம் கடைசியா. சரிடா? அடுத்து இங்க வாங்க. இந்த பார்ட்ல கார்பன் கிடையாது. ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் எத்தனை? 1. இதுல கார்பன் 1, ஹைட்ரஜன் கிடையாது, ஆக்சிஜன் 2. இது வந்து x3, இது வந்து என்னது? x4. இந்த மாதிரி எழுதிங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. சரியா? எப்படி ஃபார்ம் பண்ண போறோம்? நம்முடைய எய்ம் வந்து எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதனால இந்த ரெண்டு பக்கமும் எத்தனை கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பனை ஈக்குவலைஸ் பண்றோம், அடுத்து ஹைட்ரஜன் ஈக்குவலைஸ் பண்றோம், அடுத்து என்ன பண்றோம்? ஆக்சிஜன் ஈக்குவலைஸ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. கார்பன் எத்தனை இருக்குங்க? 2. மேல என்ன இருக்குது? x1. ஸ்வேதா எங்க பாரு, அங்க என்ன பண்ணுங்க? சோ 2x1 சரியா போச்சம்மா? 2x1. அதே மாதிரி இதுல கார்பன் என்ன இருக்கா பாருங்க. இல்ல, வேணா இப்படி போட்டுக்கலாம். 0x2 அப்படி போட்டுக்கலாம். ரைட் சைடு கார்பன் இல்ல, 0x3. அந்த பக்கம் 1x4. ஒரே ஒரு கார்பன் இருக்கு. புரியுதா? இதை இப்ப ஈக்குவேஷனா பேலன்ஸ் பண்ணா 2x1 இத கூட லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். -x4 ஈக்குவல் டு எவ்வளவு? 0. நம்பர் 2. ரைட். அடுத்து பாரு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஹைட்ரஜன் பாருங்க. 6x1 இதுல இல்ல, 0x2 ரைட் சைடு, 2x3 அங்க இல்ல, 0x4 தான். போட்டாலும் ஒண்ணுதான், சைல்னாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா? இப்ப இத பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல இன்னும் கூட ஒரு விஷயம் பண்ணலாம். போத் சைடு டிவைசபிள் பை என்ன போட்டுக்கலாம்? 2. டிவைட் ஆகிற மாதிரி தான் டிவைட் பண்ணிட்டு ஈக்குவேஷனா எவ்வளவு சிம்பிளா எழுத முடியுமோ அவ்வளவு சிம்பிளா எழுதணும். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது? 3x1 -x3 this is equal to 0. நம்பர் 3. ஓகேவா? புரியுதா? ஜஸ்ட் டவுட். சரி, அடுத்து பாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆக்சிஜன் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் 0x1 அங்க 2x2 அடுத்து this is equal to 1 into x3 அடுத்துமா பிளஸ் 2 into x suffix 4. இப்ப பேலன்ஸ் பண்ணுங்க. 2x2 minus x3 minus 2 into x suffix 4. This is equal to 0. Number 4. சரி புச்சா? இது என்ன மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் வருது? கான்ஸ்டன்ட் எல்லாம் எப்படியா இருக்குது? 0. அப்ப என்ன ஈக்குவேஷன்? ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யறோம்? இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போறோம். பை காஸியன் எலிமினேஷன் மெத்தட் சொன்னா அப்படியே சால்வ் பண்ண கூடாது. பை காஸியன் எலிமினேஷன் மெத்தட் சொல்லிக்கிறாங்க. அந்த மெத்தட்கான ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்? ஸ்டெப் நம்பர் 1 we should write ax equal to b form. Next augmented matrix a comma b. Step number 3 to find rank of a comma b and rank of a. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்றத பொறுத்து என்ன மாதிரி ஆன்சர் வரும் போது பார்க்கலாம். இப்பவே நீ முடிவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க கவனிச்சீங்கன்னா we have only 3 equation. பட் இங்க எத்தனை unknowns இருக்கு பாரு? 4 unknowns இருக்கு. So 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? 4 unknowns வேல்யூ போட முடியாது ஆக்சுவலா. அப்போ ஒரு வேல்யூ நம்மளே தான் என்ன பண்ண போறோம்? அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சரி, ஓகே, அது நம்ம ஃபைனலா பார்த்தோம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? எக்ஸாம்ல மிஸ்டேக் இல்லாம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2, 3, 4 முதல்ல எடுத்து ஒரு இடத்துல எழுது. சரியா? அங்கங்க இங்க இருக்கும்போது இதுல பார்த்து எழுதுனீங்கன்னா திடீர்னு இதை பிடிச்சி எழுதி இருப்பேன். அது என்னன்னு தெரியாது. சரியாடா? சோ அதனால ஃப்ரம் நம்மளோட எய்ம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். இதுல தான் கொண்டு போயிட்டு ஆன்சர் அப்ளை பண்ணணும். கடைசியா வாட் இஸ் x1 x2 x3 x4 அதுல சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு தான் மார்க். புரியுதா? ஓகே. இப்போ கால்குலேஷனுக்காக ஃப்ரம்
2, 3 and 4 அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர்டர் எழுதுறேன். 2x1 minus x4 equal to 0. அடுத்து 3x1 minus x3 equal to 0. 2x2 minus x3 minus 2x suffix 4 equal to 0. சரி உச்சமா இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 1 ax equal to b ஃபார்ம். இதான் a கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இது வேரியபிள் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ax equal to b ஃபார்ம். சரி என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x1 2, x2 கிடையாது, x3 கிடையாது. சோ 0 0, x4 மட்டும் -1. சரி புச்சா. நெக்ஸ்ட் x1 3 0 -1 0. கொஞ்சம் உஷாரா பார்த்து எழுதுங்க, எது 0 எது நம்பர்னு சொல்லி. புரியுதா? அப்படியே எழுதிட்டு போற ஒரு ஃப்ளோல. ஃபர்ஸ்ட் 0 ஆகுது, 2 -1 -2. So x1, x2, x3, x4 4 வேரியபிள் இருக்கு, ஞாபகம் இருக்கு. x4 வரைக்கும் கரெக்டா. ரோ இன்டு காலம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். செகண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா செகண்ட் கிடைக்கும். தேர்ட் எடுத்து போனீங்கன்னா தேர்ட் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்துலயும் கான்ஸ்டன்ட் வந்து 0 தான் இருக்கிறது. 3 ஈக்குவேஷன் தான், அதனால 4 0 போட்டு போற, 3 0 தான். புரியுதா? சோ இது ஸ்டெப் நம்பர் 1 ax equal to b ஃபார்ம். நெக்ஸ்ட் augmented matrix. Matrix A, B. So this is equal to, கனெக்ட் பண்ணி எழுத போறோம். 2 0 0 -1 also 0. 3 0 -1 0 மறுபடியும் ஒரு 0. 0 2 -1 -2 0. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். எதுக்கு ஈக்குவலன்ட்? இதுக்கு ஈக்குவலன்டான மேட்ரிக்ஸ் வேணும். ஒரே ஒரு இடம் மட்டும் தற்போதைக்கு 0 ஆகணும். எது? இந்த 3 ஆல்ரெடி இந்த பிளேஸ் 0வா இருக்குது, அதனால ஒரு வேலை நமக்கு மிச்சம். சரி. So the next equivalent matrix R1 as usual 2 0 0 -1 0. Next R2 goes to என்ன பண்ணிட்டோம்? R2 minus R1 அப்படி போடுறீங்க. போட்டுட்டு R2 into 2 போடணும், R1 into 3 போடணும். சோ இங்க 2 இங்க 3. சரியா? என்ன பாருங்க, R2 into 2 6 0 -2 0 0. R1 into -3 -6 0 0 +3 0. சரி போச்சா? உஷாரா ஆட் பண்ணுங்க. அடுத்து இந்த இடம் நம்மளோட எய்ம் படி 0 0 -2 +3 0. R3 ல ஒரு 0 வேணும், அது அங்க இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு எதையும் மாத்தாதீங்க, அப்படியே செய்யுங்க. 0 2 -1 -2 0 இந்த மாதிரி செய்யுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து இந்த ஒரே ஒரு இடம் 2 0 ஆகணும், இல்லனா வேற மாதிரி செய்யலாம். என்ன செய்யலாம்? ஜஸ்ட் இந்த ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு தேர்ட்ல தான் 2 0 வேணும், பட் அது செகண்ட்ல இருக்குது. ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி விடுங்க போ. So the next equivalent matrix R1 as usual 2 0 0 -1 0. Now R3 goes to R2 0 2 -1 -2 0. R2 goes to R3 -2 +3 0. என்ன செஞ்சுமோ அதை இங்க எழுதிடணும். R2 goes to R3 R3 goes to R2. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது எக்லன் ஃபார்ம்ல இருக்கு, கிளியரா தெரியும் நமக்கு. It is in the எக்லன் ஃபார்ம். இது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ சொல்லுங்க, rank of A, B. Therefore rank of A, B எவ்வளவு? 3.
ரேங்க் ஆஃப் ஏ அதுவும் 3 தான், ஏன்னா அங்க எலமெண்ட் இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. புரியுதா? சோ ரேங்க் ஆஃப் ஏ திஸ் ஆல்சோ 3. புரியுதா? பட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு 3னா யூனிக் சொல்யூஷன் எழுதினோம். சரியாமா? ட்ரிவியல் சொல்யூஷன் எழுதினோம். ரீசன் என்னன்னா அங்க நமக்கு 3 அன்னோன்ஸ் இருந்திருக்கு. பட் இங்க எத்தனை அன்னோன்ஸ் இருக்கு? நமக்கு 4 அன்னோன்ஸ் இருக்கு. அப்ப இங்க கிடைச்சிருக்க ரேங்க் என்னதான்? நமக்கு 3 தான். சோ திஸ் இஸ் லெஸ் தென் 4. ஏன் 4 போடுறோம்னா இங்க 4 தான் நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். சரியா? புரியுதா? 4 தான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்ப நம்ம யூசுவலா என்ன எழுதுவோம்? நம்ம therefore given system of homogeneous linear equations have என்ன சொல்யூஷன்? infinitely many solution அப்படின்னு எழுதும். அதாவது infinitely many solution அப்படின்னா it has trivial and also non trivial அப்படின்னு ரெண்டு பாசிபிளா. trivial solution அது ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சு நமக்கு. எல்லாத்துக்கும் 0 0 எடுத்து போய் கெமிக்கல் ஈக்குவேஷன்ல போட்டா அது ஒரு ஈக்குவேஷனாவே இருக்காது, எல்லாம் 0 ஆயிடும். கரெக்டா? சரி, இதுல ட்ரிவியல் இருக்கு, நான் ட்ரிவியல் இருக்கு. தட்ஸ் கால்ட் infinitely many solution. அதுல ஒரு லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஃபைனலா ஆன்சர். புரியுதா? சரி, அடுத்து என்ன செய்வோம்? அந்த வேல்யூஸ் போறதுக்கு மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு நம்ம போவோம். சோ ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அகைன் ax equal to b form, ax equal to b form, 2 0 0 minus 1 0 2 minus 1 minus 2 0 0 minus 2 plus 3 x1 x2 x3 x4 0 0 0. சரியா போச்சா? இப்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. சோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x1 அதே மாதிரி 0x2 0x3 என்ன வருது? -x4. அவ்வளவுதான், கரெக்டா எழுதுறேன். -x4 this is equal to 0. ஆல்ரெடி நம்பர் 1 2 3 4 வரைக்கும் கொடுத்துட்டோம். அப்ப இது 5. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி பாருங்க. x1 0 ஆயிடும், x2 இருக்குது, x3 இருக்குது, x4 இருக்குது. so 2x2 minus x3 minus 2x suffix 4 this is equal to 0. number 6. next last equation x1 x2 0 x3 x4 இருக்கு. so minus 2x4 sorry x3 plus 3x suffix 4 this is equal to 0. number 7. சரியா போச்சா? இப்போ நம்ம 4 unknowns வேல்யூ போடணும். x1 இருக்கு, x2 x3 and also x4. 4 unknowns. we have only 3 equations. so mathematically it is not possible. already நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அப்ப என்ன செய்யணும்? we should take or we should assume any one variable. ஏதாச்சும் ஒண்ணு. அத நம்ம எப்பவுமே எப்படி போவோம்? ரிவர்ஸ் ஆர்டர் தான் போவோம். so last value எதுங்க? x4. so இப்படி எடுக்கிறோம். let x suffix 4 this is equal to என்னமா? k அப்படின்னு. புரியுதா? இப்போதைக்கு நம்ம எழுதுனா this k belongs to என்னதான் நமக்கு? r அப்படின்னு தான் எழுத போறோம். அதுலயும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொன்னா since this k belongs to r except 0. புரியுதா? ரியல் நம்பர்ல 0 நம்ம முதல்லயே தெரிஞ்சு போச்சு, 0 எடுக்க முடியாது. 0 தவிர்த்து வேற என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபைனலா நம்ம ஆன்சர் சொல்லும் போது என்ன சொல்லணும்? எங்க பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். புரியுதா? அதனால இந்த இடம் பாருங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் x1 x2 x3 x4ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான், அது டவுட் கிடையாது. இப்போ நமக்கு இங்க இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் சொன்ன உடனே k belongs to r தான். புரியுதா?
பட் இங்க நம்ம என்ன சொல்றோம், நான் ஜீரோ ரியல் நம்பரை முதல்ல இந்த கேவுக்கு சஜஸ்ட் பண்றோம். அதுல எது பாசிட்டிவா நம்ம எடுக்கும். சரியாமா? ஓகே. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 7 இம்ப்ளைஸ் x4 அதோட பிளேஸ்ல k. அப்போ -2x3 plus 3 into k. This is equal to 0. -2x3 equal to -3k. Minus minus போயிடும். So x3 equal to 3k divided by 2. First value fraction தான் வருது. அடுத்து பாருங்க. Second equation number 6 implies 6 என்ன இருக்கு பாரு, 2x2 minus x3 minus 2x suffix 4 equal to 0. ரொம்ப உஷாரா சைன் அந்த சம் எல்லாம் எங்க என்ன மைனஸ் பிளஸ் விட்டாலும் மாறி போயிடும். புரியுதா? ஒரு பெரிய சம் தான். ஸோ x3 equal to 3k by 2, x4 equal to k. இந்த ரெண்டு வேல்யூ அதுல கொடுக்குறீங்க, x2 க்கு வேல்யூ போடுறீங்க. சரிமா? 2x2 minus 3k by 2 minus 2 into k. This is equal to 0. So 2x2 இங்க 1 இருக்கிற மாதிரி cross multiplication பண்ணிக்கங்க. -3 -4 -3k minus 4k divided by 2. This is equal to எவ்வளோ? 0. இங்க ஏன் பிளஸ் போட்டேன்? அந்த மைனஸ் அதுக்கு இருக்கு. சரியா? இல்லையா? ரெண்டுலயும் மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டு பிளஸ் இருக்கு. ஏதோ ஒண்ணு கரெக்டா பண்ணுங்க, தப்பா பண்றாங்க. So 2x2 plus or plus into minus minus ஆயிடும். minus 7k divided by 2. This is equal to 0. So 2x2 equal to plus 7k by 2. Final this x2 equal to 7k by 4. இது x2. அடுத்து என்ன செய்யணும்? Again x3. Equation number 1 இல்லையா? எதுல? x3 முடிச்சிட்டுமா? இப்போ எது வேணும்? x1 தான் வேணும். ஓகே. So 1 implies 5 implies yes. Equation number 5 implies 2x1 minus x4 which is equal to 0. 2x1 minus x4 parma only k. This is equal to 0. அப்போ 2x1 equal to plus k. x1 equal to just k by 2. இந்த மாதிரி போகும். So ஃபைனலா ஆன்சருக்கு வரும். Therefore x1 x2 x3 and x4 bracket போட்டு this is equal to நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை அப்படியே எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ x1 k by 2, 7k by 4, x2 7k by 2, x3 3k by 4. அதுவும் 2 தானா? இங்கதான் 4. சரி, ஓகே. நெக்ஸ்ட் x4 க்கு k. இந்த இடத்துல இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா கேங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னோம். Since this k belongs to என்னது? R S F என்னடா? 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ இது நமக்கு தெரியும். இது ரியல் நம்பர்ல அந்த ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும்னாலும் இதுல இப்படி கேவுக்கு வேல்யூ கொடுத்தா ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அது டவுட் கிடையாது. ஆனா நம்ம எதை போய் பேலன்ஸ் பண்ண இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எது போதும்னா இப்போ x1 x2 x3 x4 4 ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த 4 ஈக்குவேஷனை நீங்க இந்த வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா அது எக்ஸிஸ்ட் பண்ணும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண வேணும்னா அந்த x1 x2 x3 எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். இப்போ நம்ம k ஈக்குவல் டு 1 கொடுத்தா 1/2 7/4 3/2 1 ஒரு வேல்யூ வரும். அது ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ணும். ஆனா எதை எக்ஸிஸ்ட் பண்ணாது? கெமிக்கல் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ணும். அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா அதை என்ன பண்ண போறோம்? ஃபிராக்ஷன் இல்லாம நம்ம எழுதணும். சரியா? எந்த நம்பர் கேவுக்கு என்ன நம்பர் கொடுத்தா இந்த மொத்த ஃபிராக்ஷன் ரிமூவ் ஆகிற மாதிரி இருப்பாரு? 4. ஏன்னா அதான் எங்க மேக்ஸிமம் வேல்யூ. சரியாடா சொல்றது? அதனால இப்படி எடுத்துக்கிறோம். ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர்
சரியா? நமக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் இன்டீஜர். அதனால கேவுக்கு வேல்யூ கொடுக்க போறேன். லெட் என்ன எடுத்துக்க போறோம்? இஸ் கே ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுக்க போறேன். அப்ப நமக்கு இந்த x1 x2 x3 x4 this is equal to என்ன ஆன்சர் வரும் பாருமா? k equal to 4 கொடுத்தா இந்த இடத்துல 4 கொடுத்தா 2 ஆயிடும். 4 கொடுத்தீங்கன்னா 4 4 கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல 4 கொடுத்தீங்கன்னா 6 ன்னு வரும். இது 4. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டீஜர். ஒருவேளை இப்ப நீங்க k equal to 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இன்னொரு வேல்யூ வரும். 8 கொடுத்தா இங்க என்ன வர போகுது? 4 14 12 அதே மாதிரி 8. இதை எடுத்து போய் கொடுத்தாலும் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அது டவுட் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்லணும்? இருக்கிறதுல எது லீஸ்டோ அதை சொல்லிட்டு போனோம். புரியுதா? சோ இதான் x1 x2 x3 x4. இதோட விட்டாலும் நமக்கு மார்க் வராது. மெயின் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை பேலன்ஸ் பண்றதுதான். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன எழுதணும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies x1 into என்ன போட்டோம்? C2H6 plus x2 into implies அடுத்து x3 into சரியாமா? இப்ப கொண்டு வந்த அந்த வேல்யூஸ் கொடுங்க பார்க்கலாம். x1 க்கு 2 into C2H6 plus x2 க்கு 7 into O2. அடுத்து x3 6 into H2O. அடுத்து CO2. புரியுதா? இப்ப செக் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடுல எத்தனை கார்பன் இருக்கு? ஆக்சுவலா 4. ரைட் சைடுல பாருங்க 4 தான். புரியுதா? அடுத்து பாரு ஹைட்ரஜன் 12 அந்த பக்கம் 12 தான். ஆக்சிஜன் பாரு 14 அந்த பக்கம். இங்க ஒரு 12 சாரி இங்க ஒரு 6 அது ஒரு 8 14 சரி. மீனிங் புரியுதா? சோ இந்த மாதிரி இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி சொல்லணும். புரியுதா? இதை நம்ம ஃபர்ஸ்டே போறதுனா போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இப்படி செய்யணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கேட்டா இன்னொரு சம் எது என்ன இருக்குதுன்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதனா மேட்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. இல்ல வேற யூனிட் சம் இருக்கும் எழுதுறாங்க. புரியுதா? 3 மார்க் 2 மார்க்லாம் கேட்க முடியாது. 5 மார்க் தான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இன்னொரு சம் என்ன இருக்குன்னு போடணும். எடுத்த உடனே இந்த சம் போட்டுருந்தேன் குறுக்கால 2 போர் போட்டுருந்தேன் 4 பேஜ் வேஸ்ட் பண்ண இருக்க. புரியுதா? Okay, write it.